பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த ராதாகிருஷ்ணன் என்ற யானை பிடிபட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, விவரங்கள். மோனிஷா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஓவேலி பகுதியில் 12 பேரை தாக்கி கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானை இன்று பிடிபட்டுள்ளது. இதனால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த யானையை பிடிக்க கடந்த 15ஆம் தேதி முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ராஜேஷ்குமார் டோக்ரா உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து 16ஆம் தேதி முதல் இன்று வரை கடந்த 8 நாட்களாக 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 4 கும்கி யானைகள் உதவியுடன் இந்த ராதாகிருஷ்ணன் யானையை பிடிக்க தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடும் சவாலான மலைப்பகுதிகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் வனத்துறையினர் யானையை பிடிக்க பல கட்ட போராட்டங்களை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த ஓவேலி பகுதியில் யானை இருந்த பகுதியில் அடிக்கடி பனிமூட்டம் மற்றும் சாரல் மழை பெய்து வந்ததால் அதையும் பொருட்படுத்தாத வனத்துறையினர் யானையை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் மாவட்ட வன அலுவலர் தலைமையிலான 2 வன கால்நடை மருத்துவர்கள் 2 பரன்களில் கடந்த 2 நாட்களாகவே யானைக்கு ஊசியை செலுத்த காத்திருந்தனர். இன்று அதற்கான சூழ்நிலை ஆனவுடன் உடனடியாக இந்த யானைக்கு முதல் மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. அதன் பின்பு 2வது மயக்க ஊசியும் செலுத்தப்பட்டது. நீண்ட தூரம் ஓடிய யானை பள்ளத்தாக்கான பகுதியில் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. 4 கும்கி யானைகள் உதவியுடன் இந்த யானையை தற்போது இந்த லாரி மரக்கூண்டிற்கு அழைத்து வரும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐயாசாமி.